$1 டிரில்லியன் இலக்கு வைத்து செயல்படும் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு மத்திய அமைச்சரான பி.எஸ். கோயல் அவர்கள் பாராட்டுகளையும் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு உலகம் முதலீட்டாளர்கள் மாநாடு சென்னை நந்தம்பாக்கத்தில் தொடங்கி நடைபெற்றது. 2 நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டிற்கு 50க்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து முதலீட்டாளர்கள் வருகை தந்தார்கள். இந்த மாநாட்டின் மூலம் தமிழகம் ரூபாய் 5.5 லட்சம் கோடி முதலீடுகளை ஈர்க்க திட்டமிட்டது. இந்த மாநாட்டினை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து தமிழக தொழில்துறை அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா அவர்கள் வரவேற்று பேசினார். அதனைத் தொடர்ந்து மாநாட்டில் பேசிய மத்திய ஜவுளி மற்றும் வர்த்தகம் தொழில்துறை அமைச்சர் பி.எஸ். கோயல் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, கலாச்சாரம் வரலாற்றில் சிறந்து விளக்கும் தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய நீங்கள் வந்து இருக்கிறீர்கள். காஞ்சி பட்டு போல பல வண்ணங்களில் குவிந்திருக்கும் அனைவரையும் காண்பதில் மகிழ்ச்சி என்றும், ஒவ்வொரு மாநிலமும் இந்தியாவின் வளர்ச்சிக்கு பங்களிக்க வேண்டும். மாநிலங்களால் முன்னேறாமல் நாடு முன்னேறாது என பிரதமர் மோடி கூறியுள்ளார். $1 டிரில்லியன் இலக்கு வைத்து செயல்படும் முதலமைச்சர் ஸ்டாலினை பாராட்டுகிறோம் என்றும், சூரியனை ஆய்வு செய்ய இந்தியா அனுப்பிய ஆதித்யா L1 திட்டத்தின் இயக்குனர் நிகர்ஜாஜி தமிழ்நாட்டின் தென்காசி என்ற சிறிய நகரில் இருந்து வந்தவர். அவருக்கு எழுந்து நின்று பாராட்டை தெரிவிப்போம். நாட்டில் உள்ள பணி செய்யும் பெண்களில் 43% பேர் தமிழ்நாட்டில் பணியாற்றுகிறார்கள். மேலும் இந்த எண்ணிக்கை அதிகரித்து நாட்டின் பொருளாதார உயர்வில் பெண்கள் பங்களிப்பு உயர வேண்டும் என்று விரும்புகிறேன். அதே போல தமிழ்நாட்டிற்கு பிரதமர் மோடியின் இதயத்தில் தனி இடம் உள்ளது. தமிழக கலாச்சாரத்தை பறைசாற்றும் வகையில் நாடாளுமன்றத்தில் செங்கோலை நிறுவியுள்ளார் பிரதமர் மோடி. காலனி ஆதிக்க மணலை மாற வேண்டும். பாரம்பரியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். 2047 வளர்ந்த நாடாக இந்தியா மாற பிரதமர் 5 திட்டங்களை முன்வைத்து உள்ளார். கடந்த 10 ஆண்டுகளில் பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்த கடும் சவால்களை எதிர்கொண்டோம். இளைஞர்கள் உட்பட அனைவரும் தொழில் தொடங்குவதற்காக விதிமுறைகளை எளிமையாக்கப்பட்டு உள்ளது என்று பி.எஸ். கோயல் அவர்கள் பேசினார். மேலும் தொடர்ந்து பேசிய பி.எஸ். கோயல் அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் குறித்தும் திமுக குறித்தும் புகழ்ந்து பேசியுள்ளார். ஒரு பாஜக அமைச்சர் முதலமைச்சர் ஸ்டாலினை புகழ்ந்து பேசுவது என்பது பிரதமர் மோடிக்கு சற்று பின்னடைவாகத்தான் அமைந்து உள்ளது.